ஓம் சிவாய நம. ஒரு ஜோதிடரை பார்க்க வரும்போது சரி அவர் என்ன சொல்றாரோ ஏது சொல்றாரோ அந்த ஒரு வேகங்கள் அவர்களுக்கு மனத்துடிப்பு வரும். இதற்கு காரணம் யார்? சந்திர பகவான். சந்திரன் எப்பவுமே செயற்கை செய்யக்கூடியவன். ஒரு நாளைக்கு சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இயக்கம் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஓரைகளுடைய கணக்குப்படி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை இப்படி 7 ஓரைகள் வரும். திருப்பி மறுபடியும் 7 ஓரை வரும். இந்த 7 ஓரைகள் தான் சில முனிவர்கள் அகத்தியரும் சரி, அகத்தியர் முனிவரும் சரி, அது போகரும் சரி, இந்த மாதிரி பட்சிகளை பிரிச்சு வச்சிருக்காங்க. சில பேர் பட்சி சோசியமும் பார்க்கறவங்க இருக்காங்க. பட்சியில பார்த்தா ஆந்தை, ஆனா முதல்ல வல்லூர், அடுத்தது ஆந்தை, அடுத்தது காகம், அடுத்தது கோழி, மயில். இந்த 5 வகையா பிரிச்சு அது அப்பப்போ 1.25 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். இது பட்சி சாஸ்திரத்துல நிறைய இருக்குது. பட்சி அப்பப்போ மாறும். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிகரே கிடையாது. ஏன்னா இந்த ஓரைகள் வர்றதுக்கும் இந்த பட்சிகள் வர்றதுக்கும் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு இன்னைக்கு வருமானம் வருமா வராலாங்கிறத அந்த பட்சி தான் நிர்ணயிக்கும், நம்ம நிர்ணயிக்கிறது இல்லை. அந்த மாதிரி பட்சி சாஸ்திரத்தை பார்க்கும்போது கிழமை நாள் கிழமை வைத்துத்தான் சில ஜோதிடத்துல பட்சி சாஸ்திரத்தை பத்தி எழுதியிருக்காங்க. இந்த பட்சி சாஸ்திரத்தை ரொம்ப அறிந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அருள்நாதர் நிறைய அதை பத்தி படிச்சிருக்கிறாரு. முருகப்பெருமான் அருள் கொடுத்திருக்கிறார். அந்த முருகப்பெருமான் இல்லாம ஜோதிடம் வராது. இரண்டாவது ஜோதிடத்தில் ஒரு தவறு. இந்த ஜோசியர் இப்படி பேசுறது என் மேல் வருத்தப்பட வேண்டாம். பல ஜோதிடர்கள் செய்யற தவறுனால் பல ஜோதிடங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மர்மங்களும் அழிந்து விடுகின்றன. அதே நேரத்துல ஜோதிடர்கள் 2ல ராகு 9 8ல கேது 2ல ராகு 8ல கேதுன்னு கேது பகவானையும் ராகு பகவானை துதித்து பேசுகிறார்கள். எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. காரணம் என்றால் ராகு விபேசித்து என்பதற்கு பிறந்தவன். எந்த கிரகத்தோட சேர்ந்தா அதனுடைய ஆதிபத்திய பலனை கூட அவர் எடுத்துக்குவார். கேதோட சேரும் போது கேது பகவான் எடுத்துக்குவார். ராக போல கொடுப்பார்களே கேத போல கெடுப்பார்களே. ராகு கொடுத்து கெடுப்பான், கேது கெடுத்து கொடுப்பான். ஞானத்தை கொடுப்பான், நல்வழியை கொடுப்பான். அதுக்கு ஆதிமூல கடவுளை விநாயகர் தான், அஸ்வினி மகம் மூலம். இந்த மாதிரி சாஸ்திரத்தில் பல சம்பிரதாயங்கள் இருக்கிறது. அது யாரும் சில பேர் கடைபிடிக்கிறார்கள், சில பேர் கடைபிடிப்பதில்லை. பொதுவாக லக்னத்தில் ராகு 7ல கேது இருந்தால் குடும்பம் கட்டி விடுமா? கிடையாது. சுபகரங்கள் பார்வை கட்டி விட்டால் கோடீஸ்வர யோகத்தை தரும். அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். லக்னத்தில் ராகு 7ல கேது இருந்தால் இது பிரம்மகத்திய தோஷம், அந்த தோஷம், இது அப்படி என்றால் சொல்லிவிடுகிறார்கள். பல ஜாதகங்களை பாருங்க. அப்பா ராகுகளை பற்றி விளக்கம் நான் கூறுகிறேன் பாருங்கள். ராகுகேது என்பது அவருடைய அப்பா தாத்தா எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள், சொத்து பத்து இருந்ததா, இல்ல இருதார அமைப்பா, இதுதான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும். கேதுடைய அமைப்பு இவருக்கு அம்மாவுடைய வர்க்க கிளை எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள், எப்படி அவங்களுடைய வம்சாவளி வந்தது, இதை கண்டுபிடிக்கக்கூடியது கேது. இந்த ராகு கேது நம்மளுடைய தாத்தா பாட்டி, அடுத்தபடியா அம்மா அப்பா. இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தான் அதனுடைய 9 கிரகங்களையும் சேர்ந்து அது பரிபாலனையில செய்யும். ஒரு குழந்தை பிறக்கும் போது அவருடைய லக்னம் ராசி பொதுவாக எடுத்துக்கொண்டால் 9 கிரகங்களும் மாறி மாறி அவருடைய செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு நகரத்திலும் கிரக குழுக்கள் சேரதை வைத்தும் இருக்கக்கூடிய இடங்களை வைத்தும் பார்க்கக்கூடிய இடங்களையே சனி பகவானுக்கு 3 6 11 யோகம், செவ்வாய்க்கு 4 8 2 4 8 பார்வை. இந்த பார்வைகளை எதுக்கு கொடுத்தாங்க? பார்வையை எதுக்கு கொடுத்தாங்கன்னா பார்வை இடத்தை விருத்தி செய்ய கொடுத்தாங்க. தொழில் நீதிகள் ஒருவருக்கு நோய் நொடி வருதுன்னா 6ஆம் பாவம் எல்லாமே வந்துடாது. நோய் நொடியில ரோணம், கடன், வியாதி இதை பார்க்கும்போது 4 வகையா பிரியுமே, ஒரு வகை தான் அவனை பாதிக்கு. 4 வகையும் பாதித்தா அவன் வாழவே முடியாது. இப்படியாக சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி குரு பார்த்தால் கோடி நன்மை. ரைட்டு, வாசகம் தான். குரு பார்த்தா 1 5 9 2 5 9 சபார்த்த பார்வை எல்லா கிரகங்களுக்கு 7ஆம் பார்வை சுப பார்வை வலுவாக உண்டு.
இது இயற்கையாக அந்த அப்ப ஜோதிடர்களும் மகரிஷிகளும் ஞானிகளும் எழுதியிருக்காங்க. இதே 18 சித்தர்களும் சில நட்சத்திரங்களையும் குறிப்பிட்டு இருக்கிறார்கள், ரிஷிகளும் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். கேட்டையில் பிறந்தா பொதுவாக எடுத்துக்கிட்ட ஆயில்ய நட்சத்திரம் மாமியாளுக்கு ஆகாது, விசாக நட்சத்திரம் இளைய மைத்துனருக்கு ஆகாது, கேட்டை நட்சத்திரம் மூத்த மைத்துனருக்கு ஆகாது, மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது. வாஸ்தவம் தான். பாதம்னு ஒரு கணக்கு இருக்கு இல்ல. மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் குந்து மூலம், 2ஆம் பாதம் தாய்வருக்கு தோஷம், 3ஆம் பாதம் மாமனார் இருப்பாங்க, ஆனா அதே நேரத்துல இருந்தாலும் கோயில் கட்டுவார், 4ஆம் பாதம் சுகபோஜனமா வாழ்வோம். இப்படி பாதங்களை பிரிச்சு பார்க்காம நவம்சத்தை பார்க்காம எனக்கு ஜோசியை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் எல்லாம் நடக்குது. அதை நான் திருத்த முடியாது, பகவான் பார்த்து திருத்தினா தான். அதே மாதிரி நட்சத்திர பாதங்கள் ரொம்ப முக்கியம். கேட்டை நட்சத்திரத்துல ஆயில்ய நட்சத்திரம் மாமியாளுக்கு ஆகாது அப்படிங்கிற. ஏன்? ஆயில்ய நட்சத்திரம் பொருளுடைய நட்சத்திரம், அது கண்டந்த நட்சத்திரம். கண்டந்த நட்சத்திரம் ஒரு கெண்டங்கள் தரும், தெண்டங்கள் ஆகும், யோகத்தை செய்வான். ஆயில்யம் தருவதே கிடையாது. அரசியல் நிறைய பேர் இருக்காங்க. கேட்டை வெளிநாடு போவான், ரேவதி வெளிநாடு. 27வது நட்சத்திரமாக இருக்கிறது ரேவதி. ரேவதி இது 3மே பெருமாளுடைய வம்சவழி. 108 பாதங்களில் 108 திவ்ய ஸ்தலம். இதெல்லாம் பெருமாள் தான் பார்க்கிறார். ஒரு மனிதனுக்கு வசதி வாய்ப்பு செல்வாக்கை கொடுப்பது அந்த கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லக்கூடிய பெருமாள் தான். 108 திவ்ய தேசத்தை ஏன் படிச்சாரு பரசுராமர்? ஒவ்வொரு இடங்களையும் போய் மிதிச்சார். மக்கள்கள் நல்வழி ஆகணும், இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பல கோயில்கள் எதுக்கு கட்டி வச்சாங்க, இதையெல்லாம் பார்த்து நாச்சு மக்கள் நல்லபடியாக வளர்ந்து அவங்களுடைய ஆயுள் பூர்வ பூர்ணியம் எல்லாத்தையும் வலுப்படுத்திக்கணுங்கிற ஒரே காரணத்தினாலதான் இதையெல்லாம் அந்த காலத்துல படிச்சாரு. பரசுராமர் பல இடங்கள் போயிருக்கிறார், பல கோயில்களை மேய்ச்சிருக்கிறார், பல சாஸ்திர விதிகளையும் எல்லாத்துக்கும் உபதேசனம் பண்ணியிருக்காரு. அதே விஸ்வாமித்திரருக்கே கொடுத்திருக்கிறாரு. ஏன்? அவரு ஒரு ரிஷி, ஒரு மகாராஜா, அப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஏன்? அவரவர் செய்த புண்ணிய பாவத்துக்கு ஏற்பதான் ஜாதகம் அங்கு வேலை செய்யும். போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சியா பாவம் செஞ்சியா வராகர மித்திர சாஸ்திரத்துல சொல்லுது. ஒரு லக்னத்துக்கு 10ஆம் இடம் அவன் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தை குறிக்கும். இந்த ஜென்மத்தில் லக்னம் 4 ஏழை குறிக்கும். இதை கணக்கு போட்டு ஜோதிடர்கள் அழிஞ்சு பார்த்தால் அதுக்கு விளக்கமும் உரையும் கிடைக்கும். இது உண்மை.